உலகின் ஹஜ் உம்ரா நிறுவனங்களில் நம்பர் 1ஆக திகழும் அல் ஹுசாம் வழங்கும் ஹஜ் செய்வது எப்படி. ஹஜ் செய்வது எப்படி? இறைவா, உனையன்றி எங்களை காக்கவோ வலிமை தரவோ வேறு யாரும் இல்லை. இறைவா, உனையன்றி எங்களை காக்கவோ வலிமை தரவோ வேறு யாரும் இல்லை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் துவங்குகிறோம். அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் இறைவனே, அனைத்து புகழும் உனக்கே ஆகும். நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். நீயே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியுமல்ல, நெறிதவறியோர் வழியுமல்ல. இறைவனே, இரவிலும் பகலிலும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். உனது படைப்புகளின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். Dear brothers and sisters of Islam, Al Husam Company would like to welcome you all to the two holy mosques of Makkah and Medina, inshallah. At Al Husam, we would like to give you our best service and comfort you in Makkah and Medina. We hope to see you soon. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஹஜ்ஜுக்கு அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை, ஏன் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கப்பல்களில் மிகவும் சிரமப்பட்டுத்தான் ஹஜ் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் நினைத்தால் சில மணி நேரங்களிலேயே ஜித்தா வழியாக மக்கா சென்று விடலாம். இருந்தாலும் ஹஜ் செல்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் போதாது. சென்றுவதற்கு திறமைகள், ஆற்றல்கள், உடல் நிலைகள் சரியாக இருந்தால் மட்டும் போதாது. முதலாவதாக அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, ஹஜ் மப்ரூராக இருக்க வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாலி பிறந்த குழந்தையைப் போல் பாவமின்றி ஆகிறார் என்கிறார்கள். அதற்கு முதலாவதாக அல்லாஹ்விடம் நாம் நெருங்க வேண்டும். நம்முடைய நிய்யத் தூய்மையானதாகவும் ஒவ்வொரு செயலும் தக்வாவுடனும், அதாவது இறையச்சத்துடனும் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்கிறேன் என்று நியத்து செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு தயாராகுதல், தல்பியா மனப்பாடம் செய்தல், ஹஜ் கிரியைகளை சரியாக அறிதல், தக்வா இறையச்சமும் தூய்மையும், இறைவனிடம் மன்னிப்பு கோருதல், மனிதர்களிடம் செய்த தீமைக்கு நிவர்த்தி செய்தல், கடன் இல்லாமல் இருத்தல், சுத்தம் பேணுதல், பொறுமை கடைபிடித்தல், ஹஜ்ஜுக்கு தூய்மையான நோக்கம், இஸ்லாமிய கடமைகளோடும் நல்ல நெறியோடும் நிலைத்திருத்தல். மீகாத் என்றால் என்ன? மீகாத் என்றால் என்ன? மீகாத் என்பது உம்ராவுக்கு செல்லும் போது எஹ்ராம் உடையில் கடைசியாக நீயத்து செய்யக்கூடிய இடம். அதற்கு பிறகு நீயத்து செய்தால் தவறாகிவிடும். கடைசியாக நீயத்து செய்யக்கூடிய இடமே மீகாத் ஆகும். இப்போது மீகாத்தின் விளக்கத்தை பார்ப்போம்.
மீகாத் எல்லை மதீனா வழியாக வருபவர்களுக்கு துல் குலைஃபா, ராபியா வழியாக வருபவர்களுக்கு அல் ஜொஃபா, நஸ்து வழியாக வருபவர்களுக்கு கர்னல் மனாசில், ஏமன் வழியாக வருபவர்களுக்கு எலம்லம், புனித மக்காவும் அதன் பக்கமுள்ளவர்களுக்கு தனையீம். எஹ்ராம் அணிந்து உம்ரா நியச்சி செய்த பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்வதே தல்பியாவாகும். இஹ்ராம் உடை களையும் வரை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு தயாராவது முதல் காரியமாக தல்பியாவை நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து நன்றாக அறிய வேண்டும். அந்த தல்பியாவை இப்போது நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. வந்துள்ளேன் இறைவா, உன்பால் வந்துள்ளேன். வந்துள்ளேன் இறைவா, உனக்கு யாதொரு இணை எப்போதும் இல்லை. உன்பால் வந்துள்ளேன். நிச்சயமாக எல்லா புகழும் அனைத்து வித அருட்கொடைகளும் அகிலத்தையும் ஆளும் ஆட்சியும் உனக்கே உரியது. உனக்கு யாதொரு இணை எப்போதும் இல்லை. இஹ்ராமின் விளக்கம். பெண்களுக்கு இஹ்ராம். பெண்கள் சாதாரணமாக அணியும் ஆடைகளே இஹ்ராமாகும். ஆனால் முடியில் கீழே விழாவண்ணம் தலையில் கட்டிக்கொள்ள வேண்டும். சாதாரண உடை மேல் புர்கா அணிந்து மக்கானாவை அணிந்து கொள்ளுங்கள். முழுக்கை சட்டை அணிந்து மணிக்கட்டு வரை மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் சாதாரணமாக அணியும் ஆடைகளே இஹ்ராமாகும். ஆனால் முடியில் கீழே விழாவண்ணம் தலையில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு நன்றாக குளித்து உது செய்து கொள்ளுங்கள். இஹ்ராம் உடை அணிவதற்கு முன்பு மேனியில் அத்தர் பூசிக்கொள்ளலாம். அதன்பின் இஹ்ராமின் ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் அணிந்து இஹ்ராமுடைய சுன்னத் தொழுத பின் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ நியத் செய்து கொள்ளலாம். ஆனால் விமானத்தில் அமர்ந்து விமானம் புறப்படும் பொழுது நியத் செய்து கொள்வதுதான் நல்லது. இஹ்ராமில் தடுக்கப்பட்டவைகள். திருமண ஒப்பந்தங்கள் கூடாது. கணவன் மனைவி உறவு கூடாது. உடலின் எந்த பகுதியிலிருந்தும் முடியெடுக்கக்கூடாது. நகம் வெட்டக்கூடாது. நறுமணத்தை நுகரவோ பூசவோ கூடாது. எந்த பிராணியையும் வேட்டையாடவோ கொல்லவோ கூடாது. மக்கா எல்லை வந்தபின் புல் பூண்டு மரங்களை வெட்டக்கூடாது. தலையை எஹ்ராமால் மூடுவதோ அல்லது சொட்டரால் மூடுவதோ போன்றவற்றை செய்யக்கூடாது.
உள்ளாடைகளோ தலைக்கு தொப்பியோ அணியக்கூடாது. கரண்டை கால் மற்றும் காலின் மேற்பகுதியை மறைக்கும் அளவிற்கு காலணிகள் அணிந்து கொள்ளக்கூடாது. சண்டை சச்சரவு, வீண் பேச்சு, அதிக சத்தமிட்டு பேசுதல் இவைகள் ஈடுபடக்கூடாது. எஹ்ராமில் அனுமதிக்கப்பட்டவைகள்: கரண்டை கால் மற்றும் காலின் மேல் பகுதியை மறைக்காத அளவிற்கு காலணிகள் அணிந்து கொள்ளலாம். மோதிரம், கண்ணாடி, வாட்ச், பெல்ட், பணப்பை, கைப்பை போன்றவற்றை அணிந்து கொள்ளலாம். அவசியப்பட்டால் இஹ்ராம் துணிகளை மாற்றிக்கொள்ளலாம். தலையை மூடிக்கொள்ளக்கூடாது, ஆனால் குடை பிடித்துக் கொள்ளலாம். காரில், வாகனத்தில் மேல் கூரை இருந்தால் பரவாயில்லை. அதேபோல் சாமான்கள் தூக்கும்போது தலை மேல் வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை. ஹஜ்ஜின் 3 வகைகள்: 1 தமத்து, 2 கிரான், 3 இஃப்ராத். ஹஜ் தமத்து: முதலில் உம்ராவுக்கு இஹ்ராம் அணிந்து நியத் செய்து உம்ரா முடித்த பின் துல்ஹஜ் பிறை 8 அன்று திரும்பவும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜின் கிரியைகளை செய்வது. ஹஜ் கிரான்: உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்தே இஹ்ராம் அணிந்து நியத்து செய்து உம்ரா முடித்த பின் முடிகளையாமல் அதே இஹ்ராமில் ஹஜ்ஜின் கிரியைகளை முடிப்பது. ஹஜ் இஃப்ராத்: இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்யாமல் ஹஜ்ஜுக்காக மட்டுமே நியத் செய்து ஹஜ்ஜின் கிரியைகளை முடிப்பது. ஆண்களுக்கு இஹ்ராம்: 2.5 மீட்டர் நீளம் உள்ள தையல் இல்லாத வெள்ளை துணிகள் 2 செட்டு வேண்டும். மதினாவில் இந்த வருடம் குளிர் அதிகமாக இருப்பதால் போர்த்திக் கொள்வதற்கு கனமில்லாத உள்ளன் சால்வை 1. சாப்பிடும் மருந்து வகைகள் டாக்டர் மருந்து சீட்டுடன். உடித்துக் கொள்வதற்கு தேவையான ஆடைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. பேஸ்ட் அண்ட் பிரஷ். அல்-உசாம் ஹோட்டல்கள் உயர்தரமான ஹோட்டலாக இருப்பதால் சோப்பு, ஷாம்பு, டவல் போன்றவைகள் உங்களுக்கு ஹாஜிகள் எஹ்ராம் அணிகின்ற முறையை இப்பொழுது பார்க்கலாம். கீழாடையை இப்படி அணிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு மேலாடையை எடுத்து இந்த முறையிலே அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எஹ்ராம் அணியக்கூடிய முறை. உம்ராவினுடைய தவாப் செய்யும் பொழுது ஹாஜிமார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது முதல் 3 சுத்துகளில் தவாப் செய்யும் பொழுது இப்படி வலதுபுறத்தினுடைய மேலாடையை எடுத்து வலதுபுறம் திறந்து வண்ணமாக வைத்து அதன் மேலாடையை இடதுபுறத்திலே போற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி 3 சுற்றுகளுக்கு இப்படி செய்து கொள்ள வேண்டும்.